ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எவ்ரி ஒன். நம்மட டீனேஜ் முடிஞ்ச பிறகு நம்ம எல்லோருக்குமே நாங்க பணம் சம்பாதிக்கிறோங்கிற ஒரு ஆசை கட்டாயமா இருக்கும். டீனேஜ் முடிஞ்ச பிறகு நம்மளோட ஸ்டடிஸ் எல்லாம் முடிஞ்சு நாங்க ஹையர் எஜுகேஷனுக்காக நாங்க கேம்பஸ்ல இருக்க ஒரு நபரா இருக்கலாம், அல்லது நாங்க ஒரு நிறுவனத்துல சாதாரணமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு நபரா இருக்கலாம். நாங்க எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் நம்மளால இன்னொரு பிசினஸ் மூலமாவோ அல்லது வேற ஏதேனும் குட்ஸ் ஓ சர்வீஸ் நாங்க சேல் பண்ணி நம்மளால மேலதிகமா ஒரு லாபம் சம்பாதிக்க முடியுமான்னு நம்ம நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும். அதுக்கு நாங்க ஃபர்ஸ்டாவே செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, நமக்கு பொருந்தக்கூடிய அண்ட் நமக்கு தெரிஞ்ச பிசினஸ் என்ன, எந்த பொருளை அல்லது எந்த ஒரு சர்வீஸை நம்மளால சேல் பண்ண முடியுங்கிறத கண்டுபிடிக்கணும். உதாரணமா இந்த காலத்துல ஏதேனும் ஒரு நிறுவனத்துல வேலை செய்யற நிறைய பேர் யோசிக்கிற விஷயம் தான் நம்மளால ஏதேனும் ஒரு பொருள் அல்லது ஒரு சர்வீஸை சேல் பண்ணி மேலதிகமா பணம் சம்பாதிக்கிறது. உண்மையை சொல்றதா இருந்தா நம்மளோட சமுதாயத்துல உள்ள மக்களுக்கு வித்தியாசமான முடிவுகள் மூலமா பணம் சம்பாதிக்கிறது எப்படிங்கறத பத்தி பெருமளவு knowledge கிடையாது. அது நம்ம சமுதாயத்தில் உள்ள மக்களை மட்டும் இல்ல, நம்மளையும் சேர்த்து நாங்க அப்படித்தான் கருத வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு. காரணம், நம்ம எந்த ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்திலயுமே நாங்க படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், லைஃப்ல செட்டில் ஆகணுங்கிறத மட்டும் தான் சொல்லி கொடுத்திருக்காங்களே வழிய நாங்க எப்படி ஒரு முயற்சியாண்மைய உருவாக்குறது, நாங்க எப்படி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது, நாங்க எப்படி பணம் சம்பாதிக்கிறது, அதாவது பணம் பற்றிய ஒரு பேசிக் நாலேஜ் நமக்கு வழங்கப்படுறது இல்ல. நம்ம ஹையர் எஜுகேஷன்ல நாங்க பிசினஸ் மேனேஜ்மெண்ட் அல்லது எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரி ஏதேனும் ஒரு விஷயத்தை படிச்சிருந்தா மட்டும் நமக்கு அது பத்தின ஒரு விளக்கம் தரப்படும். மற்றபடி நாங்க எந்த ஃபீல்ட்ல வேற படிப்பு படிச்சிருந்தாலும் பணம் சம்பாதிக்கிறத பத்தி ஒரு வரி கூட எங்க லைஃப்ல நாங்க படிச்சிருக்க மாட்டோம். உண்மையை சொல்றதா இருந்தா ஒரு சில பிசினஸ் இந்த காலத்துல நடந்துகிட்டு இருக்கிறத கூட நாங்க வித்தியாசமா சிந்திச்சு வேறொரு முறையில நாங்க அதை செஞ்சா நம்மளால அதிக அளவு பணம் சம்பாதிக்க முடியும். நாங்க இந்த உலகத்துல வளர்ந்திருக்க நிறைய பிசினஸ் மேனை பத்தி யோசிச்சு பார்த்தா நமக்கே உண்மை என்னன்னு புரியும். உதாரணமா நாங்க ஜக்மாவை எடுத்துக்கிட்டா, அவர் அலிபாபா நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ண முன்னுக்கு அவருக்கு எல்லாருமே சொன்ன விஷயம் தான், இவர் என்ன முட்டாளா, யாராவது இன்டர்நெட் யூஸ் பண்ணி ஏதேனும் பொருட்கள் வாங்குவாங்களான்னு. ஆனா அதே அவரு வித்தியாசமான முறையில சிந்திச்சு அலிபாபா நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஊடாக பிசினஸ் பண்ணனால தான் இன்றைய தினம் இவர் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கதா அவரே ஒரு நேர்காணல்ல குறிப்பிடுவாரு. குறிப்பிட்ட அந்த காலத்துல ஆரம்பிக்கப்பட்ட ஆன்லைன் பேஸ்ட் பிசினஸ் அத்தனையுமே இப்ப நல்லாவே வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. உதாரணமா அலிபாபா, அமேசான் போன்ற அத்தனை நிறுவனங்களுமே இன்னைக்கு உலகத்துல பிசினஸ் மெத்தடையே மாத்துற அளவுக்கு நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அண்ட் இன்னொரு உதாரணமா பார்த்தா Facebook நல்லா வளர்ச்சி அடைஞ்சு வந்த காலகட்டத்துல நாங்க இன்னொரு நபரோட தொடர்பு கொள்ள முடியும், மெசஞ்சர் சர்வீஸ் பயன்படுத்தி அவங்களோட நாங்க chat பண்ண முடியும் என்ற ஒரு காலகட்டம் இருக்கும் போதே தான் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் போன்ற 2 அப்ளிகேஷனுமே ஆரம்பிக்கப்பட்டு ரொம்பவே பெர்ஃபெக்டா வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்கு. சோ அதுக்கு பிறகு வாட்ஸ்அப் உரிமையாளரால அதிக அளவு லாபத்தோட Facebook நிறுவனத்துக்கே அந்த வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை விற்கப்பட்டிருக்கு. சோ ஒரு பிசினஸ் மார்க்கெட்ல இருந்தாலும் நம்ம கொண்டு வர பிசினஸ் அதை விடையும் கொஞ்சம் புதுசா இருந்தா வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்துல நம்மளால லாபம் பார்க்க முடியும். அண்ட் உதாரணமா நாங்க ஊபர் போன்ற டாக்ஸி சர்வீஸ் எடுத்தா கூட அது தொழில்நுட்பம் வளர வளர தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு வெஹிக்கிளை நாங்க ஹயர் பண்ணக்கூடிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து அவங்க தொழில்நுட்பத்தோட அந்த சர்வீஸை வித்தியாசமான முறையில கொடுத்தனால தான் இன்னைக்கு ஊபர் நிறுவனமும் உலகத்துல பிரசித்தி பெற்ற ஒரு நிறுவனமா வளர்ந்துருக்கு. சோ நம்மளும் நமக்கு வர புது ஐடியாஸை சரியான முறையில பிளான் பண்ணி சரியான இன்வெஸ்ட்மெண்டோட ஸ்டார்ட் பண்ணா நம்மளாலையும் ஒரு புதிய நிறுவனத்தை சரியான முறையில கட்டியிருப்ப முடியும். தேவையான அளவு பணம் சம்பாரிச்சு நம்மளால சக்சஸ் ஆகவும் முடியும்.